வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜூலை 1ஆம் தேதி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து என்ன நடந்திருக்கு, ஸோ இன்னையோட மார்க்கெட் வந்து பொசிஷன்ஸ் எப்படி போயிருந்திருக்கு, ஏன் சப்போர்ட் லெவல்ஸை கிராஸ் பண்ணலை, அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எது வரைக்கும் மார்க்கெட் வந்து ரீச் ஆயிருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இன்னையோட ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி, அதாவது இந்தியா விக்ஸ் டேட்டா இருக்கு. ஸோ இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இந்தியா விக்ஸ் டேட்டா. இதுல இருந்து ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால இந்தியா விக்ஸ் டேட்டாவை ரெஃபர் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு இந்தியா விக்ஸ் டேட்டா மேலே போய் வந்திருக்கு. இதை எப்படி நம்ம மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறதுங்கிறத சொல்லலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ இந்த மூணு விஷயத்தையும் வச்சு நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணலாம். நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம டெவலப் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ள டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்னன்னா, சென்செக்ஸ் வந்து மேலே போகும்னு சொல்லியிருந்தீங்க, ஆனால் இன்னைக்கு சென்செக்ஸ் வந்து மேலே போகலை அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, சென்செக்ஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்பயுமே ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன்லேருந்து தாண்டினாதான் மேலே போகும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் ஜோன்லேருந்து கீழே வந்துச்சுன்னா சப்போர்ட்டுக்கு வரும். அதனால தான் நம்ம டெய்லியும் ஒரு வீடியோலையும் மேலே போனால் எவ்வளோ வரைக்கும் போகலாம், கீழே வந்தால் எவ்வளோ வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாங்கிறது. ஆனால் இந்த ரெண்டுலையும் சான்சஸ் நமக்கு பார்க்கும்போது மேலே போகிறதுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தோம். ஓகே, ஒன்று. ரெண்டாவது, நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா நம்ம வந்து யூஸ்வலாக இந்தியா விக்ஸ் டேட்டா லாஸ்ட் 2 வீக்ஸாக நம்ம எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா விக்ஸோட ஒரு ஆவரேஜே பார்த்தீங்கன்னா 15லிருந்து 13க்குள்ளே தான் எப்பயுமே ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நம்ம இந்தியா விக்ஸ் வச்சு நம்ம வந்து மார்க்கெட்டை பெருசாக கணிக்க முடியாது. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 12.3, அதாவது 12.3 இருக்கிறனால ஃபர்ஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில். ஸோ எப்போ இந்தியா விக்ஸ் மேலே போகுதோ அப்போ நம்ம வந்து மார்க்கெட்ஸ் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா வாலடைலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது பேனிக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த வாலடைலிட்டியும் செல்லிங் ப்ரெஷர் அதிகமானாதான் வாலடைலிட்டி இன்க்ரீஸ்னே சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் 9:15, அதே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெட் கேண்டில், சின்ன ஒரு கிரீன் கேண்டில் கூட ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில்ங்கிறனால நமக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போது நமக்கு வந்து நேற்று நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து டவுன்ஃபால் ஆகும்னு நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டிலில் அதோட ஸ்டாக்ஸில் தெரியலனா கூட நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா விக்ஸில் தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்படிங்கிறனால அதுவும் ரெசிஸ்டன்ட் ஜோன்ஸில் இருந்தனால அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரே ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டுமோ இல்லைனா சிம்பிள் மூவிங் ஆவரேஜோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு மட்டுமே ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 டிஃப்ரெண்ட்டான ஒரு அனாலிசிஸ் வேணும். ஸோ அந்த அனாலிசிஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டாவையும் அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவையும் பார்க்குறோம். ஸோ இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா பார்க்குறோம். இந்தியா விக்ஸ் டேட்டா பார்க்குற மாதிரியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்குறோம். ஏன் காலையில் கிஃப்ட் நிஃப்டினா, கிஃப்ட் நிஃப்டி காலையில் மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆகுதோ அதே மாதிரி டவுன்ஃபால் ஆகிற மாதிரி நமக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ காலையில் பார்க்கும்போது நமக்கு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர் இல்லை, ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட் சைட்வேஸ்க்காக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ பையிங் ப்ரெஷர் இல்லை. ஆனால் அதே இது வந்து நம்ம 27ஆம் தேதி பார்த்துருந்தோம்னா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கேப் அப்பு. அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா இது 27, 26ஆம் தேதி நமக்கு வந்து டவுன்ஃபால் தான் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் 9 மணிக்கு ஸ்ட்ராங்கான கேப் மேலே போயிடுச்சு. அடுத்து 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கேப் அப் இருந்துச்சு. அது பாசிட்டிவான மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. 6:30லேருந்தே பாருங்கள் 9 o'clock பாசிட்டிவான மூமெண்ட்ஸ். ஸோ அப்படிங்கிறனால நம்ம அதனால தான் மல்டிபிள் ஃபேக்டர்ஸை வச்சு யூஸ் பண்ணுறோம் நம்ம ஒரு அனாலிசிஸ்க்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன், அடுத்து இந்தியா விக்ஸ் டேட்டா, கிஃப்ட் நிஃப்டி டேட்டா, கடைசியாக நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவையும் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த எல்லா டேட்டாவையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிறனால நான் சொல்கிறதுலேருந்து இட் இஸ் டு லைக் நான் சொல்கிறது வந்து எப்படி அனாலிசிஸ் பண்ணுறதுன்னு, இதுதான் அனாலிசிஸ், இதுதான் நடக்க போகுதுங்கிறத நான் சொல்கிறதுக்கு முக்கியமாக வரல. நீங்கள் எந்தெந்த டேட்டாலாம் அட்லீஸ்ட் மினிமம் ரெஃபர் பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணுங்கிறது தான் நம்ம வீடியோவில் அது சொல்லிட்டு வரோம். ஓகே, இப்போ நம்ம அனாலிசிஸ்க்கு போவோம். நேற்று பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி வந்து மார்க்கெட் நம்ம சொன்ன மாதிரியே, அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான் போச்சு. நமக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். அண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஏன்னா பேங்க் நிஃப்டியில் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா
அங்கே வந்து மல்டிபிள் கால் ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல நேற்று ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நேற்று மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இது 27ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்படின்னா மல்டிபிள் புட் ஆப்ஷனாக ஒரு 500 பாயிண்ட்ஸ்க்கும் நிறைய ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ். அப்படிங்கிறனால மார்க்கெட் இங்கே வந்தால் திருப்பி மேலே போகும், திருப்பி இங்கே வந்தால் மேலே போகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்துச்சு மேலே போயிருக்கு, திருப்பி இறங்குச்சு, திருப்பி மேலே போயிருக்கு. ஸோ இதுதான் வந்து நிஃப்டியில். ஸோ அப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகி நமக்கு வந்து 25,500 இருந்துச்சு. அந்த 25,500 கொஞ்சம் கீழே இறங்கிருச்சு. அதோட மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அதிகமாக ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் மூமெண்ட் இல்லை ஒன்று. ரெண்டாவது ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஷ் மூமெண்ட் இல்லைன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன், திருப்பி டவுன்ஃபால் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன். இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு 1 வீக் ஆஃப் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட்ஸ்க்கு அப்புறம் அட்லீஸ்ட் மினிமம் இந்த ஒரு புல் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலைன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக மார்க்கெட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைங்கிறது தான் அர்த்தம். ஸோ ஏன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக்கான ஒரு புல் பேக் இருந்துச்சு, அதாவது ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்ட். நமக்கு வந்து 23ஆம் தேதியில் 24 25ஆம் தேதி 26ஆம் தேதி 27 இந்த 3 நாளுமே ஸ்ட்ராங்கான ஒரு ஷார்ப்பான ஒரு அப்வர்ட் மூமெண்ட். அப்போ இந்த அப்வர்ட் மூமெண்ட்க்கு அப்புறம் மினிமம் அட்லீஸ்ட் இவ்வளோவாவது நான் ப்ரைஸ் ஆக்ஷன் எதிர்பார்ப்பேன். ஏன்னா இங்கிருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா ஒரு 30% டவுன்ஃபால் ஆகணும் 25,300 வரைக்கும். ஸோ ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுன்வர்ட் மூமெண்ட், இது வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் தான் சொல்லலாம். அப்போது நாளைக்கு ஆனால் ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது ப்ரைஸ் கரெக்ஷனுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நேத்தோட டேட்டா நமக்கு பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன்ஸ் நிறையா மல்டிபிள் ரேஞ்சில் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து அப்படியே மாறி கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் இந்த புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு கால் ஆப்ஷன்ஸ் மல்டிபிள் ரேஞ்சில் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நாளைக்கு மார்க்கெட் 100% புல்லிஷாக போகாது. என்ன நடக்கும்னா இதே மாதிரி தான், ஆனால் ரிவர்ஸ் ட்ரெண்டில் நடக்கும். சின்னதான ஒரு அப்வர்ட் மூமெண்ட் இருக்கும், ப்ரைஸ் கரெக்ஷன், அப்வர்ட் மூமெண்ட், ப்ரைஸ் கரெக்ஷன். அதுக்கான வாய்ப்பு தான் நாளைக்கு நமக்கு நிஃப்டி 50ல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏன் வந்து 100% ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட்ஸ் இருக்காது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நமக்கு வந்து மல்டிபிள் புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, கால் ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல மல்டிபிள் ரேஞ்சில் இருக்கிறனால நமக்கு வந்து கொஞ்சம் மேலே போச்சுன்னா திருப்பி கீழே இறங்கும், கொஞ்சம் மேலே போச்சுன்னா திருப்பி கீழே இறங்கும் ஒன்று. ரெண்டாவது நம்மளோட பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.6 இருக்குது. ஸோ 0.6னா என்ன அர்த்தம்னா 0.7 இருக்குன்னா ஆல்மோஸ்ட் லைக் 0.8 to 0.7 இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் புல்லிஷ் ரேஞ்சுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கலாம். ஆனால் 0.6 எல்லாம் போயிடுச்சுன்னா அளவுக்கு அதிகமாக கால் ஆப்ஷன் வாங்கியிருக்காங்க, அதாவது ஓவர் பாட் கால்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கால் ஆப்ஷன்ஸ் அளவுக்கு அதிகமாக வாங்கினனால மேபி நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ அப்படிங்கிறனால நேற்று இருந்த மாதிரியே கொஞ்சம் மேலே போகும் கீழே வரும், கொஞ்சம் மேலே போகும் கீழே வரும். இந்த ரேஞ்ச் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட்ஸ் நிஃப்டி 50ல் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் இதே ப்ரைஸ் ஆக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டிலையும் நம்ம நாளைக்கு எதிர்பார்க்க வேண்டியது. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நமக்கு கால் ஆப்ஷன்ஸை விட புட் ஆப்ஷன்ஸோட ரேஞ்ச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு இனியும் கரெக்டாக பார்த்தோன்னா நமக்கு வந்து 31 நாள் இருக்குது எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு. ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி ரொம்ப பொறுமையாக தான் மூவ் ஆகும். ஸோ ஸ்லோவாக மேபி மார்க்கெட் வந்து 57,500 போகலாம். ஆனால் நம்ம பிசிஆர் ரேஷியோ வச்சு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகி 57,000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து 300 பாயிண்ட் குறைஞ்சு 57,000 வர்றதுக்கான வாய்ப்புகளும் பேங்க் நிஃப்டியில் நிறையா இருக்குது. ஸோ நாளைக்கும் நம்ம வந்து இந்தியா விக்ஸ் டேட்டாவை பார்க்கணும். ஓகே, அடுத்து வந்து நம்மளோட சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம்னா 85,000 வரைக்கும் போகும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் நேற்று வந்து இந்த 84,000லேருந்து ஸ்ட்ராங்கான மார்க்கெட் டவுன்ஃபால் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த 84,000 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக மாறிட்டு வருது. ஏன்னா போயிட்டு திருப்பி கீழே இறங்கிடுச்சு. அப்போது இந்த ஜோனை க்ராஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்போது நாளையோட மார்க்கெட் பார்க்கும்போது நமக்கு வந்து மார்க்கெட் புல்லிஷாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த 84,000 க்ராஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கால் ஆப்ஷனில் எடுக்கணும் ஒன்று. ரெண்டாவது இங்கேருந்து நீங்கள் டவுன்ஃபால் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 82,500 தாண்டி எடுக்கக்கூடாது. ஸோ இந்த ரேஞ்ச் தான், இந்த ரேஞ்சில் நம்ம வந்து புட் ஆப்ஷன் எடுக்கலாம், இந்த ரேஞ்சில் கால் ஆப்ஷன் எடுக்கலாம். இதுதான் ஒன்று. ஆனால் நமக்கு வந்து நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது சென்செக்ஸ் என்ன சொல்லுதுன்னா நம்மளோட கால் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது சென்செக்ஸில். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருந்தாலும் ஆல்மோஸ்ட் லைக் 15 ஸ்ட்ரைக் ப்ரைஸை தாண்டி தான் இருக்குது. 14th ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இங்கே இருந்தப்போ 14 தடவை 500 பாயிண்ட்ஸை க்ராஸ் பண்ணால் தான் மேலே போகும்.
ஸோ அப்படிங்கிறனால இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது. ஸோ அப்போது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை கிராஸ் பண்ணி 85,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நான் இது சொன்ன மாதிரி தான் 85,000 போகிறதுக்கான சான்சஸ் நமக்கு சென்செக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நமக்கு 85,000 போகிறதுக்கான சென்செக்ஸில் ஸ்ட்ராங்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போகுமா அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த 84,000 கிராஸ் பண்ணும். இந்த 84,000 கிராஸ் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து 85,000 போகும். ஸோ அப்படிங்கிறனால இந்த 84,000 நாளைக்கு கிராஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து பொசிஷன் எடுக்க வேண்டாம். ஆனால் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நான் ஏன் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறேன்னா என்னோட அனாலிசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கால் ஆப்ஷன்ஸ் வந்து ஹையஸ்ட்டாக இந்த இடத்துல தான் இருக்குது. 21 lakhs குவான்டிட்டிஸ் இருக்குது. ஆனால் அதே சமயம் புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் குவான்டிட்டியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 லட்சம் தான் இருக்குது. ஸோ 9 லட்சம் ஹையஸ்ட் குவான்டிட்டியும் நமக்கு வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 21 லட்சம் ஹையஸ்ட் குவான்டிட்டியும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் 85,000 வரைக்கும் ஸ்டில் போகிறதுக்கான சென்செக்ஸ் இருக்குது. அண்ட் நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டேங்கிறனால போகிறதுக்கான வாய்ப்பும் வாலட்டிலிட்டி ஹையாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஆனால் ஒரே ஒரு விஷயம், நாளைக்கும் நீங்கள் வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா என்ன பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் டேட்டா கீழே வரணும். ஸோ அப்போ நாளைக்கு நமக்கு கால் ஆப்ஷன் வாங்கணும்னா இந்தியா விக்ஸ் வந்து டவுன் சைட் போகணும். ஸோ அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் காலோ புட்டோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். அண்ட் நான் வந்து ப்ரிடிக்ஷன் சொல்லலை, லைக் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது, ஸோ அதை வச்சு நம்ம எப்படி வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுங்கிறது தான் நம்ம முக்கியமாக வீடியோவில் சொல்கிறோம். கண்டிப்பாக இதுதான் நடக்கும்னு சொல்ல, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ நாளைக்கும் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் நாளைக்கு எக்ஸ்பைரி டேட் மறந்துடக்கூடாது. ஸோ ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.